தீபாவளியை முன்னிட்டு சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து 3வது நாளாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. அது குறித்த தகவல்களை செய்தியாளர் ராஜ்குமாரிடமும், இதேபோன்று பெருங்களத்தூர் பேருந்து நிலையத்திலிருந்து போக்குவரத்து எப்படி இருக்கிறது என்பது பற்றிய கூடுதல் தகவல்களை அங்கிருக்கும் செய்தியாளர் முகேஷிடமும் கேட்கலாம். முதலில் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், தற்போது தீபாவளியை முன்னிட்டு சென்னையிலிருந்து தமிழகத்தின் பிற பகுதிகளுக்கு இன்று எத்தனை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன? தீபாவளி பண்டிகையை தங்களுடைய சொந்த ஊர்களில் கொண்டாடுவதற்காக பொதுமக்களுக்காக சிறப்பு பேருந்துகள் தமிழக அரசு சார்பில் இயக்கப்பட்டு வருகிறது. 3வது நாளான இன்று சென்னை கோயம்பேட்டிலிருந்து மட்டும் 2800 பேருந்துகள் இயக்கப்படுகிறது. சென்னை முழுவதும் 5 மையங்களில் மொத்தம் 4000 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. கடைசி நாளான இன்றும் பொதுமக்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 3வது நாளாக இன்று இயக்கப்பட்டு வரக்கூடிய சிறப்பு பேருந்துகள் மூலம் பொதுமக்களினுடைய கூட்ட நெரிசல் இல்லாமல் இயல்பாக தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு பொதுமக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அதாவது கடந்த காலங்களில் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் பண்டிகை காலம் என்றால் கூட்ட நெரிசல் அதிக அளவுக்கு இருக்கும். ஆனால் இந்த ஆண்டு 5 மையங்களிலிருந்து பேருந்துகளை இயக்குவதற்கு போக்குவரத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். தாம்பரம் ஒரு மையமும், பூந்தமல்லி, அண்ணா நகர், கோயம்பேடு உள்ளிட்ட 5 மையங்களிலிருந்து பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. கடைசி நாளான இன்று பொதுமக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயல்பாக பொதுமக்கள் எந்தவிதமான கூட்ட நெரிசல் இல்லாமல் பேருந்துகளில் வழக்கமாக தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் பயணிகளுடைய வசதிக்காக சிறப்பு முன்பதிவு மையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று அவர்களுடைய பாதுகாப்பு வசதிக்காக சிசிடிவி கண்காணிப்பு கேமராவிலும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இந்த இடத்தில் 6 நடைமேடைகளில் முன்பதிவு செய்து செல்லக்கூடிய பேருந்து பயணிகளுக்கான வசதிகளும், 3 நடைமேடைகள் முன்பதிவு செய்யாத இடங்களுக்கு செல்லக்கூடிய ஏற்பாடுகளும் போக்குவரத்து துறை அதிகாரிகள் செய்திருக்கிறார்கள். திருச்சி, மதுரை, கோவை, நெல்லை உள்ளிட்ட இடங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் இந்த இடத்திலிருந்து சென்று கொண்டிருக்கிறது. மாலை நேரத்துக்கு பின்பு ஓரளவு கூட்டம் இருப்பதற்கான ஏற்பாடுகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அவர்களுக்கான நடவடிக்கையும் இயல்பாக பேருந்துகள் இயக்குவதற்கான அனைத்து நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க. உமா ராஜ்குமார் இணைப்பில் இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது பெருங்களத்தூரில் இருக்கும் நமது செய்தியாளர் முகேஷிடம் பேசலாம். முகேஷ், பெருங்களத்தூரிலிருந்து எந்தெந்த ஊர்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன? புரியல சார். முகேஷ், பெருங்களத்தூரிலிருந்து எந்தெந்த ஊர்களுக்கு இன்று சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன? சொல்லுங்க சார், கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க சார். முகேஷ், பெருங்களத்தூரிலிருந்து எந்தெந்த ஊர்களுக்கு இன்று சிறப்பு பேருந்துகள் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இயக்கப்படுகின்றன? சொல்லுங்க. பெருங்களத்தூரிலிருந்து நேரடியாக பேருந்துகள் இயக்கப்படவில்லை என்றாலும் தாம்பரம் மற்றும் கோயம்பேடுலிருந்து முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத கூட்டங்களுடன் வர இந்த பேருந்துகள் மட்டும் பெருங்களத்தூர் வழியாக இயக்கப்படுகிறது. பெருங்களத்தூர் இத்தனை நாள் ஒரு முக்கியமான இடமாக கருதப்பட்டாலும் இன்று இந்த தீபாவளி பொறுத்தவரையில் 5 இடங்கள் மையங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது பெருங்களத்தூர் புறப்படும் இடமாக இல்லாவிட்டாலும் பெருங்களத்தூர் அதுக்கப்புறம் ஊரப்பக்கத்தில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே விஜிபி மைதானம் இருந்த இடத்துல புதிய மைதானம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பேருந்து நிலையத்தில் கோயம்பேட்டிலிருந்து திருச்சி மற்றும் திருநெல்வேலி மார்க்கமாக செல்லும் அனைத்து பேருந்துகளுக்கும் முன்பதிவு செய்யப்படாத அனைத்து பேருந்து பயணிகளும் ஏற்றி செல்லும் வகையில் ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெருங்களத்தூரில் தாம்பரத்தில் பூர்த்தி செய்யப்படாத இடங்களில் பேருந்துகள் காலியாக இருந்ததுனாக்க பெருங்களத்தூர் பயணிகள் ஏறுவதற்கு அனைத்து வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பெருங்களத்திலும் இடம் கிடைக்காத பயணிகள் அங்கிருந்து ஊரப்பாக்கம் செல்வதற்கான அனைத்து வசதிகளும் மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வழக்கமாக வண்டலூர் வரை நிறுத்தப்படும் பேருந்துகள் அனைத்துமே ஊரப்பாக்கம் வரை சென்று திரும்பும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் போகும் பேருந்துகள், மாநகர பேருந்துகள் கூட புதிய பேருந்து நிலையம், அதாவது ஊரப்பாக்கத்தில் அமைக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையத்துக்கு உள்ளே சென்று பயணிகளை இறக்கிவிட்டு வரும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. தற்போது காலையில் பார்த்தீங்கன்னா பெருங்களத்தூர் கூட்டம் அதிக அளவில் இருந்தது. ஆனால் தற்போது சற்றே குறைந்த அளவில் இருக்குன்னு சொல்லப்போனால் அதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது தற்போது விழுப்புரம், திண்டிவனம், கடலூர் போன்ற சிறு தொழில், அதாவது 2 மணி நேரம் 3 மணி நேரம் பயணிக்கக்கூடிய பேருந்துகளுக்கு பயணிகளோட கூட்டம் தான் தற்போதைக்கு இருக்குது. மீண்டும் மாலை 4 மணிக்கு மேலே வெளியூர் செல்ல, அதாவது தஞ்சாவூர், திருச்சி அல்லது சேலம் அப்படிங்கிற தொலைதூர பேருந்துகளில் இடம் வேண்டி வருபவர்கள் கூட்டம் 4 மணிக்கு மேலே அதிகரிக்கும் என்றும் போக்குவரத்து அதிகாரி தரப்பில் தெரிவிக்கப்படுது. தமிழரசன்.